போன எபிசோட்ல சக்ரா சாஸ்கியையும் நரட்டோவையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு தேவையுள்ள உதவியை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒராச்சிமாரு ஆளுங்க வெளியே வெயிட் பண்றானுங்க, தாக்குறதுக்காண்டி விடியட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சக்குராவால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, இருந்தாலும் நம்ம தானே இவங்களை பாதுகாக்கணும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சடனா நரட்டோவும் சாஸ்கியும் எந்திக்காங்க. அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. நரட்டோவும் சாஸ்கியும் சேர்ந்து சக்குரா ரொம்ப நன்றி, நீ எங்களை பாதுகாத்ததுன்னு சொல்றா. பார்த்தா ஒராச்சிமாரு வந்துட்டான், தாக்க ஆரம்பிச்சுட்டான். பார்த்தா அதுவும் கனவு. சடனா எந்திக்கா. அப்புறம் புல்லுல இருந்து ஒரு சத்தம் வருது. யாருன்னு பார்த்தா அணில் வருது. கத்தியத்துக்கு வீசுறா. அணில் பயந்து ஓடுது. பார்த்தா அந்த அணில் மேல ஒரு பேப்பர் பொம்மை ஒட்டி வச்சிருக்காங்க. அது யாரு பார்த்த வேலைன்னா அது சவுண்ட் வில்லேஜ்காரனுக்கு பார்த்த வேலை. ராக்லி எனிமையை தேடி போய்கிட்டு இருக்கான். போற வழியில இலைய பிடிச்சி விளையாண்டுகிட்டு இருக்கான். பார்த்தா அணில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடான்னு லீ எடுத்து பார்க்க அணில பார்த்தா அதுக்கு முதுகுல ஒரு பேப்பர் பாம் ஒட்டி இருக்கு. யாரு பார்த்த வேலைன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நெஜி ஒரு இடத்துல தேடி போய்கிட்டு இருக்கான் எனிமிய. பார்த்தா அவன் சிக்கமாரு டீமை கண்டுபிடிச்சிட்டான் பியாக்குகனை வச்சு. நீங்க ஒளிஞ்சிருக்கிறது கேவலமா தெரியுது, நீங்க வெளியே வாங்கன்னு சொல்றான். பார்த்தா வெளியே 3 பேர் வராங்க. ஈனோ சொல்றா பிளான் B யூஸ் பண்ணுவோன்னு சொல்றா. 3 பேர் வெளியே வராங்க. ஈனோ சடனா அவளோட முடியை கழட்டி விட்டுறா. அழகால அவனை மயக்கரமான்னு பாக்கா. நெஜி தூர போங்கன்னு அவங்கள மதிக்காமலே போறான். உங்களை மாதிரி வீக்கான டீமை அடிச்சு எனக்கு ஸ்கிரால் தேவையில்லைன்னு சொல்றான். அவன் அங்க இருந்து கிளம்புறான். ஈனோ சொல்றான் நம்மள மாதிரி வீக்கா இருக்க டீமை தேடி நம்ம பிடிப்போம் அப்படின்னு சொல்றா. சிக்கமாரு சொல்றான் நம்மளோட வீக்கான டீமுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்றான். சவுண்ட் வில்லேஜ் டீம் வந்துட்டானுங்க. சாஸ்கிய வர சொல்லுன்னு சொல்றாங்க. சக்குராவல்கிட்ட ஸ்கில் வச்சு கண்டுபிடிக்கா, நீங்களும் ஒராச்சிமாரோட அடியாளுங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். அதிர்ச்சி ஆகுறானுங்க அவனுங்க, இவன் எப்படி கண்டுபிடிச்சான்ட்டு. 2 பேரையும் நம்ம கொண்டுட்டு சாஸ்கியையும் கொல்லுவோன்னு சொல்றானுங்க. சக்குரா ட்ராப் வச்சிருக்கா. பார்த்தா கை பவரை யூஸ் பண்ணி அவன் தப்பிக்கான் சவுண்ட் வில்லேஜ்காரன். திரும்பியும் தாக்க வரானுங்க. ராக்லி சடனா உள்ள வந்து நிக்கான். லீஃப் ஹரிகேன் போடுறான். இவன் யாருடான்னு பாக்காங்க. நீ எதுக்கு ஹெல்ப் பண்றன்னு சக்குரா கேக்கா ராக்லிட்ட. நான் தான் சொன்னோம்ல, நான் சாவர வர உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்ட்டு. தேங்க்ஸ்ன்னு சொல்றா சக்குரா. சவுண்ட் வில்லேஜ்காரன் சொல்றான் இவன் டைஜுட்ஸ்ல ஒரு மாஸ்டர்ன்ட்டு, பார்த்துதான் சண்டை போடணும்னு சொல்றான். அதனால இவனை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றான். அவனோட டெக்னிக்கை கண்டுபிடிச்சிட்டான் லீ. சிக்கமாரு சொல்றான் இருக்கிறதுலே வீக்கான டீம் நருட்டோ டீம் தான் சொல்றான். அதுல சாஸ்கி இருக்கான்னு ஈனோ சொல்றா. அவன் ஒரு ஜீனியஸ்ன்னு சொல்றான். சாஸ்கிலாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்றான் சிக்கமாரு. இத கேட்டு ஈனோ கோவப்படுதா. சோஜி சடனா சொல்றான் சக்குரா அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, சாஸ்கி மயங்கி கிடக்கான்னு சொல்றான். 3 பேரும் மரத்து மேல ஏறி பாத்துக்கிட்டு இருக்காங்க. நெஜி டீம் வந்துட்டாங்க. லீ வரல. லீ எங்க போயிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நெஜியும் டென்டனும் லீய தேடி போறாங்க. நெஜி பழச நினைச்சிட்டே போறான். லீ ஒரு ஜுட்சு போட்டு முடிக்கான். மைட் காய் அதுக்கு பாராட்டுறான். ஆனா இந்த ஜுட்சுவை நீ எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். ஏன் யூஸ் பண்ணக்கூடாது லீ கேட்கான். இந்த ஜுட்சு நம்மளையே பாதிக்கும்னு சொல்றான். சக்கரா நிறைய இழப்போம்னு சொல்றான். எனிமியும் முடிஞ்சிருவாங்க, ஆனா நம்மளுக்கும் டேமேஜ் இருக்குன்னு சொல்றான். இந்த ஜுட்சு ஒரே நேரம் மட்டும்தான் நீ யூஸ் பண்ணணும்னு சொல்றான். அது எப்போன்னு கேட்கான். பார்த்தா சடனா இப்ப இருக்க டைமுக்கு வந்துட்டாங்க. அங்க லீ அந்த ஜுட்சுவை யூஸ் பண்ண பிளான் பண்ணிட்டான். எனிமி சடனா வாரான். எப்போ அந்த ஜுட்சுவை யூஸ் பண்ணா நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு எப்ப பிரச்சனை வருதோ அப்பந்தான் அந்த ஜுட்சுவை யூஸ் பண்ணணும்னு சொல்றான். சொல்லிட்டு மாசா சண்டை போடுறான். பிரைமரி லோட்டஸ் போடுறான். எனிமியாளு மண்ணை வச்சு சடனா காப்பாத்திட்டான் அவனையே. சரியா விழல. லீ எனர்ஜியை இழந்து சோர்வடைந்து போய் நிக்கான். எனிமி அவன் ஜுட்சுவை போடுதான். லீ அப்படியே கிறங்கி போய் நிக்கான். சக்குரா பயந்து போய் இருக்கா. லீ அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆடிக்கிட்டே நிக்கான். எப்படி இருக்கான், அவனால மூவ் கூட பண்ண முடியல. வாந்தி எடுக்கான். காதுல இருந்து ரத்தம் வருது. சவுண்ட் வில்லேஜ்காரன் அவனோட கையில உள்ள பவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். நான் சவுண்டை வச்சுதான் உன்னை அடிக்கன்னு சொல்றான். சக்குரா சொல்றா அப்பனா வைப்ரேஷன் யூஸ் பண்றியான்னு கேட்கா. நீ கரெக்டா சொல்லிட்டேன்னு சொல்றான். வைப்ரேஷனை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா உன் காதுக்குள்ள இந்த ஏற விடுவேன்னு சொல்றான். அதனாலதான் உனக்கு வாந்தி மயக்கம் வருதுன்னு சொல்றான். சாக்குன்னு ஒருத்தன் சொல்றான் உன்னோட டைஜுட்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு சொல்றான். இன்னொருத்தன் அவன் பவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். தரையில ஏற அனுப்புறான். மண்ணை மெத்த மாதிரி ஆக்கி தப்பிக்க வச்சிருந்திருக்கான். அவன் கையில ஒரு ஓட்டை இருக்கு, அது மூலியமா தான் ஏர் வருது. அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் சொல்றான். என்ன பண்ணணும் லீக்கு தெரியல. அப்படி கிறங்கி போய் இருக்கான். அவனோட மாஸ்டர் பாராட்டினதை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா சக்குராவை தாக்க போறாங்க. லீ அப்பமும் விட மாட்டுக்கான். அவனும் தாக்க வாரான். லீ அடிக்காங்க. லீ கைய வச்சு தடுக்கான். ஆனா சவுண்ட் வேவ ஸ்ட்ரெயிட்டா காதுக்குள்ள ஓடுதான். கண்ட்ரோல் பண்ண முடியல லீயால. அப்படி கிறங்கி ஓடுதான். மயங்கிட்டான் லீ. சக்குராக்கு ஒன்னும் பண்ண முடியல. லீய கொல்ல பாக்காங்க. சக்குரா சடனா உள்ள வாரா. அடுத்து சிக்கமாரு டீம் அங்கதான் நிக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சக்குரா தனியா சண்டை போடுறான்னு சிக்கமாரு சொல்றான். இப்ப என்ன பண்ணலான்னு ஈனோட்ட கேக்கா. எதுக்கு ஏன்ட்ட கேக்கன்னு சொல்றா ஈனோ. ஒரு காலத்துல நீனும் அவளும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்லா, அதனாலதான் ஓன்ட்ட கேட்டேன்னு சொல்றான். பழச நினைச்சு பாக்கா ஈனோ.
சக்குராவும் ஈனோவும் ஒன்னாதான் இருக்காங்க. ஈனோக்கும் சாஸ்கியை பிடிச்சிருக்கு, சக்குராவும் சாஸ்கியை பிடிச்சிருக்கு. அதனால இனிமேல் நீயும் நானும் எதிரின்னு சொல்லிட்டு சக்குரா போறா. அவளுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. சண்டை போடலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்க தெரியல. என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றா ஈனோ. சவுண்ட் வில்லேஜ்கார சக்குராவை சடனா சவுண்டால அடிக்கான். சக்குரா தலைய ஒருத்தி புடிச்சிட்டா. அவ டீம்காரி தலைமுடிய புடிச்சு இழுக்கா. உன் முடி நல்லா சாஃப்டா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. லீயால நகல கூட முடியல, நம்மளுக்கு சக்குராவுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சக்குரா அழ ஆரம்பிச்சிட்டா. என்னால எப்பவுமே ஒண்ணும் பண்ண முடியாது, நான் எப்பவுமே வேஸ்ட்னு சொல்றா. எப்பவுமே அவங்கதான் என்னைய பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. சாஸ்கிய ஒருத்தன் கொல்ல போறான். ஷிக்கமாரு டீம் அப்பவும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க, உள்ளேயே வரல. சக்குரா குணாய சடனா எடுக்கா. அவ சொல்றா, உன்னோட குணாய் வேலைலாம் என்கிட்ட வேலை காட்டாதுன்னு சொல்றா. சக்குரா என்ன நினைச்சான்னு தெரியல, தலைமுடிய சடனா வெட்டுறா. நிஞ்சாவா இருக்கணும்னா சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் தீரணும்னு சொல்றா. நான் எப்பவுமே அவங்க 2 பேர் பின்னாடி தான் போறேன், அவங்கதான் என்னை எப்பவுமே பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றா. ஆனா நான் இப்ப அவங்கள பாதுகாக்க போறேன்னு சொல்றா. லீயும் என்ன பாதுகாத்தான், ஆனா அவன் என் டீம் கூட கிடையாது. 3 பேரையும் ஒன்னா நினைச்சு பாக்கா. சக்குரா கெத்தா நிக்கா. ஈனா அதிர்ச்சியில பாக்கா. சக்குரா சடனா ஜுட்சு போடுறா. பின்னாடி இருந்தவன் சடனா குணாயத்துக்கு வீசுறா. பார்த்தா சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சு போட்டு தப்பிச்சிட்டா. மாஸ் காட்டுறா சக்குரா. மேல இருந்து வாரா. சாக்கு சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுன்னு சொல்லிட்டு குணாய வீசிட்டு கீழே சுத்தி பாக்கான். பார்த்தா அது ரியல். ஸ்ட்ரெயிட்டா வந்து சாக்குவை புடிச்சிட்டா. அவன் கைய கடிக்கா. அவன் தலையிலே குத்துறான். ஈனோ பழசு நினைச்சு பாக்கா. சக்குரா பெரிய நெத்தி இருக்கிறத பார்த்து எல்லாரும் கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க. ஈனோ சொல்றா, கவலைப்படாத, நாளைக்கு நீ வரையில உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வரேன்னு சொல்றான். சரின்ட்டு போறாங்க. பார்த்தா அடுத்த நாள் ரிப்பன் கொடுக்கா. அந்த ரிப்பனை தலையில மாட்டி விடுதா. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றான். சாஸ்கிக்காண்டி 2 பேரும் சண்டை போட்டு பெய்யறாங்க. சாஸ்கிக்கு லாங் ஹேர் வளர்த்தா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல 2 பேரும் லாங் ஹேர் வளர்க்காங்க. திரும்பி சண்டை போட்டு போறாங்க. ஈனோ சக்குரா அடிச்சதை பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. சாஸ்கி கர்ஸ் மார்க்ல இருந்து பவர் பறந்துகிட்டு இருக்கு. ஷிக்கமாரு கேட்கான், என்ன பண்ணணும்னு கேட்கான். நான் பாதுகாப்பேன்னு சக்குரா நினைச்சுக்கிட்டு இருக்கா. சடனா ஷிக்கமாரு டீம் உள்ள மாசா வராங்க. சக்குரா சாக்ல இருக்கா. எல்லாரும் நிக்காங்க. பழச நினைச்சு பாக்கான். அப்பா அம்மா தானா சாகல, அவங்கள கொன்னுட்டான்னு நினைக்கான். நம்மளோட கிளானையே அவன் அடிச்சிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட பவர் தானா வெளியே பறந்துகிட்டு இருக்கு. ஈனோ டீம் சடனா உள்ள வந்துட்டாங்க. சாஸ்கி அடிபட்டு இருக்கான், அதான் வந்தேன்னு ஈனோ சொல்றான். சோஜி பயந்து ஓடுறான். என்னைய விட்டுருங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு ஓடுறான். ஆனா சிக்கமரி இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கான். சாக்கு சொல்றான், விடு, தடிய பயந்துட்டாம்லன்னு சொல்றான். சோஜிக்கு சடனா அது காதுல விழுது. என்ன சொன்னேன்னு கேட்கான். தடியன்னு சொன்னேன்னு சொல்றான் சாக்கு. சோஜி டென்ஷன் ஆயிட்டான். ஈனோ ஷிக்கமாரு நினைக்காங்க, அப்பாட சோஜி சண்டைக்கு தயாராயிட்டான்ப்பான்னு நினைக்காங்க. நீங்க எல்லாம் வேஸ்ட்னு சாக்கு சொல்றான். ஈனோ சொல்றா, சக்குரா நீ உன்னோட டீமை போய் ப்ரொடெக்ட் பண்ணு, நாங்க பாத்துக்கிடுதான்னு சொல்றா. ஈனோ ஷிக்கோ சோ ஃபார்மேஷன் போடுறாங்க. மாசா நிக்காங்க. சடனா சோஜி ஒரு பந்து மாதிரி உருமாறுதான். அப்படியே பந்து மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். சடனா சாக்குவை போய் அட்டாக் பண்றான். சாக்கு தடுக்கான், ஆனா அவனால தடுக்க முடியல. தடுத்துக்கிட்டு இருக்கல சோஜி பறந்துட்டான். பறந்து மேல இருந்து அடிக்க வரான். சவுண்ட் வில்லேஜுக்கார ஹெல்ப் பண்ண போறான். டக்குன்னு நம்ம ஷிக்கமரு உள்ள வந்துட்டான். நிஞ்சா ஆர்ட் ஷேடோ ஸ்ட்ராங்கிள் ஜுட்ஸு போடுறான். அவனை அப்படியே லாக் பண்றான். அவனால நகல கூட முடியல. ஷிக்கமரு அவனை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். ஈனோ சவுண்ட் வில்லேஜுக்காரிக்கு மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு போடுதா. அவ உடம்புல இருந்து அவளோட உடம்புக்கு கூடு விட்டு கூடு பாஞ்சிருதான். சோஜி அடிக்கான், அவன் நகண்டுகிட்டே இருக்கான். ஈனோ எதிரிய கண்ட்ரோல் பண்ணிட்டா, ஆனாலும் சிரிக்காங்க. சாக்கு 2 பேரையும் சேர்த்து அடிக்கான். அவன் சொல்றான், நாங்க என்ன ஸ்கிராலுக்காண்டி வந்தோம்னு நினைச்சியா? இல்ல, நாங்க சாஸ்கிக்காண்டி வந்தோம்னு சொல்றான். ஷிக்கமாரு ஜுட்ஸு 5 நிமிஷம் தான் வேலை பார்க்கும், அதுக்கு மேல அது வேலை பார்க்காது, தானா ரிட்டர்ன் ஆகுது. அவன் சொல்றான், கிண்ண கொண்டுட்டோம்னா ஈனோவும் செத்துருவாளன்னு. சரின்னு சொல்லிட்டு கொல்ல தயாராகிறாங்க. சாக்கு சொல்றான், நீங்க எல்லாம் செகண்ட் ரேட்டட் வில்லேஜ்னு சொல்றான். நெஜி சடனா அங்க இருந்து வந்து பேசுறான், உங்களோட வில்லேஜே ஒரு தேர்ட் ரேட்டட் வில்லேஜ், நீ லீஃப் வில்லேஜ பத்தி பேசுறியான்ட்டு. லீ டீம் மாசம் வந்து நிக்காங்க. லீய பார்த்து வருத்தப்படுறாங்க, என்னடா லீ இப்படி கிடக்கானுட்டு. சடனா நெஜி பியாக்குகன் போடுதான். சவுண்ட் வில்லேஜ்காரனுக்கு பியாக்குகன்னாலே என்னன்னு தெரியல, இது என்னடா ஜுட்ஸுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அடிக்காம நெஜி வில்லனோட சக்கராவை நோட் பண்றான். சாஸ்கியோட எனர்ஜி அதிகமாகுது. அவன் அப்பா அம்மாவை செத்ததை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். நான் வீக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கனவுல. சடனா சாஸ்கி எந்திக்கான். சரியான எனர்ஜி வருது. எல்லாரும் சாஸ்கியை பார்த்து மிரண்டு நிக்காங்க. பார்த்தா கர்ஸ் மார்க் உடம்பு ஃபுல்லா பரவுது. சாஸ்கி கேட்கான், சக்குரா உன்னை யார் இப்படி பண்ணதுன்னு கேட்கான். என்னாச்சு சாஸ்கின்னு சக்குரா கேட்கா. என்ன பத்தி கவலைப்படாத, ஒராச்சிமாரு கொடுத்த கிஃப்ட் சூப்பர்னு சொல்றான். சவுண்ட் வில்லேஜ்காரன் மிரண்டு போய் பார்க்கான். இவன் எப்படி இதை பவரை கண்ட்ரோல் பண்ணான்ட்டு யோசிக்கான். யாரு ஒன்ன இப்படி பண்ணான்னு திரும்பியும் கேட்கான் சாஸ்கி. சாக்கு நான் தான் பண்ணேன்னு சொல்றான். சோஜி போய் ஒளிறான். ஈனோ மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்ஸுவை ரிலீஸ் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கா. யாருக்கும் என்ன நடக்குன்னு ஒன்னும் புரியல. சாஸ்கி சடனா பவரை இன்க்ரீஸ் பண்றான்.
சாக்கு அவனோட ஃபுல் பவரை வச்சு அடிக்கான், யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா சாஸ்கி சடனா பின்னாடி போய் ஒரு தட்டு தட்டுறான். டக்குனு ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸு போடுதான். பார்த்தா ஷுரிங்கிற மாதிரி அடிக்கி சாஸ்கி சாக்கோட விங்ஸ விரிச்சிட்டான். எல்லாரும் என்னடா சாஸ்கி இப்படிலாம் பண்றான்னு நினைக்காங்க. சாஸ்கி அவன் கைய 2ஆ உடைச்சிட்டான். சக்குரா சாஸ்கி பவரை பார்த்து பயந்து நிக்கா. சாஸ்கி கடைசி இருக்கிறவனே நான் பார்த்துட்டு வரேன்ட்டு நடந்து போறான். சக்குரா என்ன நினைச்சான்னு தெரியல, அழுதுட்டே போய் சாஸ்கி என்னை கட்டி பிடிச்சு நிப்பாட்டுறா. விட்டுரு, இது போதும்னு சொல்றா. சாஸ்கி சடனா சக்குராவை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனோட பவரை ரிட்டர்ன் எடுக்கான். சடனா கிறங்கி போய் உட்காருதான். அவன் அழுகுறத பார்த்து நிப்பாட்டிட்டான். சவுண்ட் வில்லேஜுக்காரன் நினைக்கான், அப்பாடா நம்ம தப்பிச்சோன்னு நினைக்கான். சாஸ்கி, உன்னை எங்களால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றான் சவுண்ட் வில்லேஜுக்காரன். இந்த ஸ்கிராலை நீ வச்சுக்கொண்டு சொல்லிட்டு போறான். எல்லாருக்கும் என்ன செய்யறான்னு ஒன்னும் புரியல. அடுத்த வாட்டி நான் ஓட மாட்டேன்னு சொல்றான். அவன் ஃப்ரெண்ட்ஸை தூக்கிட்டு போறான். சக்குரா கேக்கா, ஒராச்சிமாரு எதுக்கு சாஸ்கியை மட்டும் சூஸ் பண்ணான்னு கேக்கா. எதுக்கு சாஸ்கியை மட்டும் தாக்குறான்னு கேக்கா. எனக்கு தெரியாதுன்னு போறான். எனக்கு வந்த வேலை சாஸ்கியை அடிக்கணும்னு சொல்றான். கிளம்புறான். ஒராச்சிமாரு என்ன நினைக்க நம்மளுக்கே ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போறான். நெஜி நினைக்கான் உச்சிகா உண்மையில வெயிட்டுன்னு. நருட்டோ தூக்கத்துல பேசுறான், நான் சக்குராவை பாதுகாக்கணும்ட்டு. சாஸ்கி இது என்னடா பவர்னு ஸ்டார்டிங்ல ஒராச்சிமாரு நருட்டோவை கத்தியால குத்துறான். என்னன்னு பார்த்தா அது ஒரு கனவு. நருட்டோ பதறிட்டு ஏந்திக்கான். அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே சுத்தி தெரியல. என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒராச்சிமாரு தான் எல்லாத்தையும் அடிச்சு போட்டிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் நருட்டோ. நருட்டோ சடனா சக்குரா முடிய பாக்கான். பார்த்தா வெட்டி கிடக்கு. என்னாச்சு சக்குரான்னு போய் கேட்கான் அவள்கிட்ட. ஒன்னும் இல்ல, டிராவல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு முடியலாம், அதனாலதான் நான் வெட்டிட்டு அவ அனுப்பிட்டா பேச்ச. நீங்கெல்லாம் ஏன் வந்தீங்கன்னு ஷிகமாரு டீமை பார்த்து கேட்கான். அது ஒரு பெரிய கதைன்னு ஷிகமாரு சொல்றான். லீய டென்டன் எழுப்புதா எந்தின்ட்டு லீ முழிச்சு பாக்கான். லீ எந்திக்கான். என்னாச்சுன்னு கேட்கான். டென்டன் சொல்றா, சாஸ்கி சவுண்ட் வில்லேஜ்காரனை நொறுக்கிட்டு விட்டான்னு சொல்றா. நீ எதுக்கு தனியா வந்தன்னு டென்டன் கேக்கா. சக்குரா தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, அதுக்காண்டிதான் வந்தன் லீ சொல்றான். நருட்டோ வாரான். ஹலோ புஷி ப்ரோ சென்சே, எப்படி இருக்குன்னு கேக்கான். சக்குரா நருட்டோ ஒரே குத்துல பறக்க விடுதான். லீய பார்த்து என்ன சொன்னு கேக்கா. நருட்டோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்கு, முந்தி சொன்னா சிரிப்பா, இப்ப என்னடா அடிக்காண்டு யோசிக்கா நருட்டோ. நருட்டோக்கு சவுண்ட் வில்லேஜ்காரன் சண்டை போட்டது தெரியாது. சக்குரா லீட்ட நன்றி சொல்றா. நீ வந்தனாலதான் நான் ஸ்ட்ராங் ஆனன்ட்டு, எனக்கு அப்புறம் தான் ஒரு தன்னம்பிக்கையே கிடைச்சிச்சுன்னு சொல்றா சக்குரா. சாஸ்கி நீ உண்மையிலே சூப்பர்னு சொல்றான் லீ. சவுண்ட் வில்லேஜ்காரனே அடிச்சிட்டேன்னு சொல்றான். சாஸ்கிக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையிலே அவங்க ஸ்ட்ராங்கான்னு நினைச்சு பாக்கான். சக்குரா கவலைப்படாத, நான் உன்னை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன் லீ சொல்றான். அதுக்கு அவன் நன்றின்னு சொல்றான். அடுத்து ஈனோ சக்குராவை கூப்பிடுதா, வா அவன் முடிய நான் சரி பண்ணி விடுறேன்னு சொல்றா. ஈனோ அவளோட முடிய சரி பண்ணி விடுறா. நெஜி மேல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கான். இவன் உண்மையிலே ஸ்ட்ராங் தானா நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து கீபா டீமை காட்டுறாங்க. அவனோட நாய் அக்கமாரு பயந்துகிட்டு இருக்கு. என்னன்னு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பழச காட்டுறாங்க. கீபா டீம் போன எபிசோட்ல ஒரு ட்ராப் வச்சு பிடிச்சி அவன்கிட்ட இருந்து ஸ்கிராலை எடுத்துட்டு டவரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. கீபா சீனை போட்டுட்டு போறான். சடனா கீபா நிக்கான். அவனோட மோப்ப சக்தி அதிகமா இருக்கனால 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து யார் நிக்காங்கன்னு கண்டுபிடிக்கான். ஹினாட்டாட்ட என்ன நடக்குன்னு பார்க்க சொல்றான். அவ பியாக்குகனை போட்டு பாக்கா என்ன நடக்குன்ட்டு. அவங்க ஒரு கூட்டமே இருக்குன்னு சொல்றா. கீபா போய் பாப்போன்னு சொல்றான். வேண்டான்னு சொல்றாங்க. சும்மா வேடிக்கை தானே பார்க்க போறோம், வாங்க போவோன்னு சொல்றாங்க. சரின்னு போறாங்க. ஒளிஞ்சிருந்து பாக்காங்க. அக்கமாரு பயப்படுது. என்னன்னு பார்த்தா எனிமியோட எனர்ஜியை பார்த்து மிரண்டு போய் நிக்க அக்கமாரு. 2 டீம் நிக்காங்க. அதுல ஒரு டீம் காரா டீம், இன்னொரு டீம் ஹிடன் ட்ரெயின் டீம். காராவை பார்த்து பயப்படுது அக்கமாரு. உங்களெல்லாம் நாங்க முடிக்க போறேன்னு சொல்றான் ஹிடன் ட்ரெயின்காரன். கான்கரா சொல்றான், எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறோம், நீனும் நானும் ஒரே ஸ்கிரால் வச்சிருந்தோம்னா சண்டை வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். காரா சொல்றான், என் கண்ணு முன்னாடி யாரு வந்தாலும் நான் கொல்லுவேன்னு சொல்றான். அப்படியான்னு கேட்கான் ஹிடன் ட்ரெயின்காரன். அவன் சடனா நிஞ்சார்ட்டு போடுதான். கொடையில இருந்து குணாய் வந்து அடிக்கி காராவை செத்துட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுறான். பார்த்தா மண் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரெயின் வில்லேஜ்காரன் பவரை பார்த்து மிரண்டு போய் நிக்கான். என்னடா மண் அவனை போய் ப்ரொடெக்ட் பண்றேன்ட்டு. கீபா சொல்றான், காரா சாதாரண ஆள் இல்ல போலுக்குன்ட்டு. கான்கரோ அங்க இருந்து பேசுறான். காரானாலே ஒரு டிஃபென்ஸ்ன்னு சொல்றான். காரா பானையில உள்ள மண்ணை அவனை தானா பாதுகாக்குன்னு சொல்றான். அவன் எதுவும் செய்ய வேண்டாம், மண்ணே அவனை பாதுகாத்துக்கிடுன்னு சொல்றான். காரா டிஃபென்ஸ்ல எப்பவுமே மாசுன்னு சொல்றான். காராவை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல ஆப்பனண்ட் வாரான். காரா சடனா சேண்டு கஃபின் போடுதான். அப்படின்னா மண்ணால அவனை மூடுதான். அவனை அப்படியே மேல தூக்குறான். சேண்டு பரியல்னு சொல்றான். பார்த்தா துண்டு துண்டா செத்து போய் கிடக்கான் ஆப்பனண்ட். கீபா டீம் மிரண்டு போய் இருக்காங்க. என்னடா இவன் கொன்னுட்டானன்ட்டு. ஆப்பனண்ட ஸ்கிராலா கொடுக்காங்க. எங்களை விட்டுருங்க, நாங்க போயிருந்தோம்னு சொல்றாங்க. ஆனா அவங்களையும் காரா கொல்லுதான். கீபா டீம் அந்த இடத்துல இருந்து நகர பாக்காங்க. கான்கரோ சொல்றான், ஸ்கிரால் தான் கிடைச்சிட்டே நம்ம போயிருவோம்ட்டு. இன்னும் முடியலன்னு சொல்றான். பார்த்தா கீபா டீம் நினைக்காங்க நம்ம மாட்டிக்கிட்டோமோன்ட்டு. ஸ்கிரால் தான் கிடைச்சிட்டே நம்ம தான் கிளம்பிடுவோம்னு சொல்றான் கான்கரோ. நீ பயந்துட்டேன்னு சொல்றான் காரா. கான்கரோ சடனா சட்டையை பிடிக்கான். அண்ணனையே எதிர்த்து பேசியான்னு கேட்கான். காரா சொல்றான், அண்ணன் கிடையாது ஒண்ணும் கிடையாது, என் எதிர்த்தாக்குல யார் வந்தாலும் அவங்களையும் கொல்லுவேன்னு சொல்றான்.
கீபா டீம் மாட்டிக்கிட்டோன்னு நினைக்காங்க. பார்த்தா அவன் பானையோட மூடியை தேடி இருக்கான். அவன் கையில எடுத்து மாட்டிட்டு போறான். டெமாரி இன்னைக்கு அப்பாட இவன் கொலை பண்றதை விட்டுட்டான்பான்னு நினைச்சா கீபா டீம் இப்பதான் உயிர் தப்பிச்சிட்டோன்ட்டு ஒரு வழியா டவருக்கு கீபா டீம் வந்துட்டாங்க. அக்கமாரு இன்னும் பயந்துகிட்டு தான் இருக்கு. காரா டீமும் டவருக்குள்ள வந்துட்டாங்க. யாரையும் மதிக்காம போறாங்க. கீபா காராவை பார்த்து பயப்படுதான். அடுத்து ஆன்கோவை காட்டுதாங்க. ஒராச்சிமாரு வந்ததை பார்த்து மிரண்டு போய் இருக்கா. இந்த டைம்ல எக்ஸாம் எல்லாம் நிறுத்த முடியாதுன்னு சொல்றா. ஆல்ரெடி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு சொல்றா. சடனா ஒரு ஸ்டாஃப் உள்ள வரான். இப்போ இம்பார்ட்டன்டான மீட்டிங் போய்கிட்டு இருக்கு, நீ ஏன் உள்ள வந்து ஆன்கோ சொல்றா. ஒரு கேசட்டை எடுத்துட்டு வரான். இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம்னு சொல்றான். அதை போட்டு காட்டுதான். பார்த்தா சாண்ட் வில்லேஜ்காரங்க 1.5 மணிக்குள்ளே செகண்ட் எக்ஸாம் முடிச்சிட்டாங்கன்னு சொல்றான். என்னதுன்னு பயப்படுற ஆன்கோ இது வரைக்கும் யாரையும் இப்படி முடிச்சதே கிடையாதுன்னு சொல்றான். ஆன்கோ சொல்றா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்றா. அந்த பிரவுன் ஹேர் வச்சிருக்கவனை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குன்னு சொல்றான். என்னதுன்னு ஸ்டாஃப் கேட்கான். அவனை நல்லா பாருன்னு சொல்றான். அவனை கூர்ந்து பார்க்கான். அவன் தலையில ஏதோ எழுதிருக்கு. அதை பார்த்துட்டு சிரிக்கான். எனக்கு இப்ப புரியுதுன்ட்டு. அவனுக்கு அடி கூட படல பாருங்க. அவனுக்கு ஒரு ஸ்கிராட்ச் கூட ஆகலன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் யாரும் ஒரு அடி கூட படாம வந்ததில்லைன்னு சொல்றாங்க. அவனை பார்க்கல டீமான் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. எபிசோட் நருட்டோ சாப்பாடுக்காண்டி ஷடக்லோட் ஜுட்ஸு போட்டு மேல நிக்கான். தண்ணிலையும் குதிக்கான். மீனை கீழே இருந்து விரட்டிக்கிட்டு இருக்கான். மீன் வெளியே வர சாஸ்கி குணாயால மீனையே பிடிக்கான். அப்புறம் சக்குரா அங்க இருந்து கத்துதா. மீன் பிடிச்சாச்சு, சாப்பாடு சமைக்கணும், தீ வர வைக்கணும்னு சொல்லிட்டு சாஸ்கிட்ட சொல்றான். அவன் ஃபயர் ஜுட்ஸு போடுதான். மீனை பொறிச்சுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம் ஆரம்பிச்சு 4 நாள் ஆயிட்டு இன்னும் ஒரு ஸ்கிரால கூட நம்ம எடுக்கலன்னு சாஸ்கி சொல்றான். இன்னைக்குள்ள ஒரு டீமை நம்ம பிடிக்கணும்னு சொல்றான். இதான் கடைசி சான்ஸ்ன்னு சொல்றான். இதை எதையுமே நம்ம நருட்டோ யோசிக்க மாட்டேங்கான். பெரிய மீன் எனக்கு தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொரு டீம் டெஸ்ட் ஆரம்பிச்சு 4 நாள் ஆச்சு. ஸ்கிராலே இல்லைன்னு அவங்களும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. டீம்ல ஒருத்தர் சொல்றான் நான் சாப்பாடை தேடி போறேன்ட்டு கிளம்புறான். மிச்சம் 2 பேரும் அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் சொல்றான் இந்த ஸ்கிரால்ல 2 கார்னரும் கிழிஞ்சிருக்குன்னு சொல்றான். நம்ம பிரிச்சு பார்க்கலாமான்னு கேட்கான். இன்னொருத்தன் வேண்டான்னு சொல்றான். டக்குன்னு இங்க கட்டுறான். நருட்டோ டீம் என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும் அவங்களுக்கு புரியல. ஆல்ரெடி நிறைய டீம் போயிருப்பாங்கன்னு சொல்றான். இதுல ஒராச்சிமாரு வேற ஒரு ஸ்கிரால எரிச்சிட்டான். மொத்தம் 13 எர்த் ஸ்கிராலு, மொத்தம் 13 ஹெவன் ஸ்கிராலு. இதுல ஒரு ஸ்கிரால் வேற போயிட்டு அப்புறம் நம்ம அதுக்குள்ள ஒரு டீமை பிடிக்கணும்னு சொல்றான். சாஸ்கி சொல்றான் சரி என்ன பண்ணலான்னு பாப்போன்னு சொல்றான். சொல்லிட்டு நான் தண்ணி பிடிக்க போறேன்னு கிளம்புறான். நருட்டோ டக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா பையில இருந்து 3 ஸ்கிரால தூக்கி போடுதான். பார்த்தா அது டம்மி ஸ்கிராலு. இதுல ஒன்ன எடுத்து நம்ம வச்சிருவோமான்னு கேட்கான். சக்குரா சொல்றா உள்ள என்ன எழுதிருப்பாங்கன்னே உனக்கு தெரியாது. இதுல எதையும் போய் கொண்டு போய் வச்சா நம்ம ரூல்ஸ் மீறுதுன்னு சொல்லிட்டு நம்மள புடிச்சு போட்டுற போறாங்கன்னு சொல்றா. நருட்டோ சொல்றான் நம்ம இந்த எர்த் ஸ்கிரால ஓபன் பண்ணி பார்த்து எழுதுனதை அப்படியே இதுல எழுதுன்னு சொல்றான். ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண கூடாதுன்னு சக்குரா சொல்றான். நமக்கு வேற வழி இல்லைன்னு நருட்டோ சொல்ல அவளும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆப்போசிட் டீம் ஓபன் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கையை அதுல வச்சு பார்க்கான். இங்க நருட்டோவும் பிரிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆப்போசிட் காரன் பிரிக்கான். சடனா கத்துறானுங்க 2 பேரும். அவனோட டீம்காரன் வந்து அந்த இடத்துல வந்து பார்க்கான். 2 பேரும் மயங்கி கிடக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்கான். அவங்க முழிக்கவே இல்லை. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நருட்டோ தயங்கிக்கிட்டே இருக்கான். ஸ்கிரால பிரிக்கவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா சடனா அங்க இருந்து கபுட்டோ வந்து தடுக்கான். ஸ்கிரால பிரிக்காதீங்கன்ட்டு. சாஸ்கி அப்பதான் எல்லாம் முடிச்சுட்டு வாரான். பார்த்தா எனிமி நினைச்சிட்டு கபுட்டோவை அடிக்க வரான். பார்த்தா கபுட்டோன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் விஷயத்த சொல்றாங்க. இப்படியா செஞ்சீங்கன்னு சாஸ்கி கேட்கான். சாரின்னு சொல்றா சக்குரா. ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணாதீங்கன்னு சொல்றான் கபுட்டோ. அதை நீங்க திறந்தீங்கன்னா பார்த்து அடுத்த செகண்டே நீங்க மயங்கிருவீங்கன்னு சொல்றான். எக்ஸாம் முடிஞ்ச பிறகுதான் முழிப்பீங்கன்னு சொல்றான். அது ஒரு ஜுட்ஸுன்னு சொல்றான். சாஸ்கி கபுட்டோட சண்டைக்கு கூப்பிடுதான். சாஸ்கி கபுட்டோவை சந்தேகப்படுதான். கபுட்டோ சொல்றான் ஆல்ரெடி நான் 2 ஸ்கிரால் எடுத்துட்டேன்னு சொல்றான். நான் டவருக்கு போற வழியில தான் உங்களை பார்த்தேன்னு சொல்றான். நான் கிளம்புறேன்னு சடனா கிளம்ப பார்க்கான். சடனா சாஸ்கி கபுட்டோவை சண்டைக்கு இழுக்கிறான். என் கூட சண்டை போடுன்னு சொல்றான். எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்றான். உடனே நருட்டோ சொல்றான் அவன் தாண்டா நம்மளை காப்பாத்தினா, அவனே சண்டைக்கு இழுக்கன்னு கூப்பிடுதான். சக்குராவும் ஆமான்னு சொல்றான். வாய மூடுன்னு சாஸ்கி சொல்றான். கபுட்டோ சொல்றான் சாஸ்கி நீ பொய் சொல்றேன்னு சொல்றான். நான் என்ன பொய் சொல்றேன்னு சொல்றான். நான் தனியா வந்திருந்தேன். அப்பமே நீ அடிச்சிருந்திருக்கலாம். நான் பின்னாடி திரும்பிக்கும் போது நீ அடிச்சிருக்கலாம். நீ அதெல்லாம் செய்யலன்னு சொல்றான். சரி வாங்க நான் உங்களுக்கு ஸ்கிரால் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி கூட்டு போறான். பார்த்தா ஆல்ரெடி ஒரு டீம் ஒளிஞ்சிருந்து அவனை வேவ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேகமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. எப்படி எடுக்கணும்னு கேட்கான் சாஸ்கி. தந்திரமா தான் எடுக்கணும்னு கபுட்டோ சொல்றான். கடைசி நாள் எல்லாரும் டவர் பக்கத்துல வந்துருவாங்க. அப்பதான் நம்ம எடுக்க ட்ரை பண்ணணும்னு சொல்றான். சக்குரா சொல்றா வருதவங்களை பிடிக்கணுமோன்னு கேட்கா. கபுட்டோ சொல்றான் நம்மள மாதிரி நிறைய பேர் ட்ராப் வச்சிருப்பாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். அப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு நருட்டோ சொல்றான். நம்ம எல்லாத்தையும் அடிச்சுட்டு எடுப்போம்னு சொல்றான். அப்படியும் செய்ய முடியாதுன்னு கபுட்டோ சொல்றான். வேற எப்படிதான் செய்யணும்னு சக்குரா கேட்கா. கலெக்டர்கிட்ட இருந்து புடுங்கணும்னு சொல்றான். கலெக்டரா அப்படின்னு கேட்கான். ஆமா
நிறைய டீம் ஸ்கிரால எடுத்துட்டு வருவாங்க. ஆனா ஒரே மாதிரி ஸ்கிரால ஒரே டீம் எடுத்துட்டு வரும். ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒண்ணு எனிமிட்ட கை மாத்துவாங்க, இல்லைன்னா அவங்க ஊருக்காரங்கள்ட்ட கை மாத்துவாங்க. இவங்க பேர் தான் கலெக்டர்னு சொல்றான். இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்றான். கஷ்டமான எனிமியை விட்டுட்டு ஈஸியான எனிமியை பிடிக்கணும்னு சொல்றான். இப்பதான் புரியுதுன்னு சாஸ்கி சொல்றான். டவர் பக்கத்துல வந்துட்டாங்க. எனிமின்னு நினைச்சு நருட்டோ ஒரு கத்தியை தூக்கி வீசுறான். பார்த்தா அது ஒரு ரயில் பூச்சி. அது மேல தூக்கி அடிக்கான். கபுட்டோ சொல்றான், தேவையில்லாத சத்தத்தை வர வைக்காத நருட்டோன்னு சொல்றான். எனிமிக்கு தெரிஞ்சாங்கன்னா நம்மள புடிச்சிருவாங்கன்னு சொல்றான். எனிமியை தேடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறாங்க. போய்கிட்டே இருக்காங்க. நருட்டோ எப்பவும் போல ஒரு இடத்துலயே மாட்டிக்கிட்டு போறான். பார்த்தா ஆல்ரெடி ஒரு டீம் டிராப்ல அடிபட்டு கிடக்காங்க. பார்த்தா நருட்டோ டிராப்ல விடுறான். கபுட்டோ சடனா வந்து காப்பாத்துறான். பார்த்தா அது சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸோ. மாஸ் காட்டுறான் கபுட்டோ. சக்குராவால முடியல, நடந்து நடந்து கால் வலிக்குன்னு சொல்றா. இங்க இருந்து பாக்காங்க. ஆனா இன்னும் டவர் பக்கத்துல அவங்க போகவே இல்லை. என்ன நடக்குன்னு பாக்காங்க. பார்த்தா அந்த ரயில் பூச்சி இருக்க இடத்துக்கே திரும்பியும் வந்துட்டாங்க. கபுட்டோவும் சாஸ்கியும் கண்டுபிடிச்சாங்க இது ஒரு கென்ஜுட்ஸுன்ட்டு. நம்ம கென்ஜுட்ஸுல மாட்டிருக்கோன்னு சொல்றாங்க. சுத்திதான் எவனா இங்க இருக்கான்னு சொல்ல சண்டைக்கு தயாராகுன்னு சொல்றாங்க. பார்த்தா வாயில பைப் வச்சுட்டு ஒருத்தன் வாரான். பார்த்தா அவன் நிறைய ஷேடா குளோனோட வாரான். சண்டைக்கு 4 பேர் தயாராகிறாங்க. ஒளிஞ்சிருந்து பாக்காங்க. குளோன்ஸ் எல்லாம் செத்திங்கடான்னு சொல்றான் நருட்டோ. நருட்டோ ஓடி போய் குத்துறான். சக்குரா சூப்பர்னு சொல்றான். பார்த்தா தண்ணி மாதிரி பிசு பிசுன்னு உடையுது. என்னடா இதுன்னு நருட்டோ பாக்கான். பார்த்தா ஒரு குளோன்ல இருந்து இன்னொரு குளோன் வெளியே வருது. டபுள் சைடு குணாயை எடுத்துட்டு வருது. வீச போகுது. சாஸ்கி சடனா ஷரிங்கனை யூஸ் பண்றான். நருட்டோவை காப்பாத்துறான். அப்புறம் குளோன் சாஸ்கியை அடிக்க பாக்கு. சாஸ்கியால நகல முடியல, அப்படியே நிக்கான். கபுட்டோ சாஸ்கியை காப்பாத்துறான். அவன் மேல கத்திப்படுது. சாஸ்கிக்கு அசைய முடியல. அந்த கர்ஸ் மார்க் வேலையை காட்டுது. அப்படி பிளிங்க் ஆகுது. அப்புறம் கபுட்டோ நினைக்கான் இது ஃபேக் குணா இல்ல ஒரிஜினல் குணாயிட்டு. குளோன் எல்லாம் ஸ்கிரால்னு கத்துது. கண்டினியூஸா கத்திக்கிட்டே இருக்கு. நருட்டோ சொல்றான் இது சாதாரண குளோன் இல்ல போலுக்கு ஷேடோ குளோன்ட்டு. ஆனா ஷேடோ குளோன் உடையுமே, இது உடையலைய, இது எது கெஞ்சுட்சுவான்னு கேட்கான். நருட்டோ அடிக்க போறான். சாஸ்கி அடிக்காத நிப்பாட்டுன்னு சொல்றான். இது கெஞ்சுட்சுன்னு சொல்றான். கபுட்டோவும் ஆமான்னு சொல்றான். அப்புறம் குணா எப்படி ஒரிஜினலா இருக்குன்னு சக்குரா கேட்கா. ஒரிஜினல் எனிமி வெளியே இருந்து வீசுறாங்க, ஆனா அதை நம்மள்ட்ட குளோன் மூலியமா வீசுற மாதிரி காட்டுறாங்கன்னு சொல்றான். எனிமி வெளியே இருந்து கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு சிரிக்காங்க. நருட்டோ நான் அடிக்க போறேன்னு சொல்றான். கபுட்டோ நிறுத்துன்னு சொல்றான். நம்மளோட எனர்ஜி போக வைக்கதான் இவங்க இப்படி செய்யறாங்கன்னு சொல்றான். அவங்க டைஜுட்ஸ்ல வீக்கு, அதான் நேர சண்டை போடாம வெளியே இருந்து சண்டை போடுறாங்கன்னு கபுட்டோ சொல்றான். நம்ம தடுத்துக்கிட்டே இருந்து எனிமியை கண்டுபிடிப்போம்னு சொல்றான். எனிமி சொல்றான் நைட்டு ஃபுல்லா சண்டை நடக்கும் போலுக்குன்னு சிரிக்காங்க. குணாய வீசுறாங்க. குளோன் மூலியமா வீசுற மாதிரி காட்டுறாங்க. எல்லாரும் டயர்ட் ஆகுறாங்க. நருட்டோ சொல்றான் நான் எல்லா குளோனையும் முடிக்கேன், அப்புறம் எதிரி தானே வருவாங்கன்னு சொல்றான். சடனா சேட குளோன் போடுதான். எனிமியே மிரண்டுட்டாங்க. நருட்டோ எல்லா குளோனையும் போட்டு பொழந்துகிட்டு இருக்கான். ஆனா திரும்பி திரும்பி வருதாங்க. சாஸ்கி சொல்றான் இவன் ஒரு கிறுக்கன், எப்பவுமே தனியா தான் போவான்னு சொல்றான். கபுட்டோ சொல்றான் நம்ம தேவைப்படுவோன்னு சொல்லிட்டு அவனும் போறான். 3 பேரும் ஒன்னா போய் சண்டை போடுறாங்க. குளோனை போட்டு 4 பேரும் அடின்னு அடிக்காங்க. அந்த நாள் முடிஞ்சு அடுத்த நாளே விடியுது. எல்லாரும் சண்டை போட்டு டயர்டே ஆயிட்டாங்க. நம்ம இப்ப போகணும் எதிரி சொல்றாங்க, ஏன்னா அவங்க டயர்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. உங்க கதையை முடிக்க போறேன்னு வாராங்க. நருட்டோ பயந்துட்டு இருக்கான். சடனா சிரிக்கான். நீங்க தாண்டா மாட்டிக்கிட்டீங்கன்னு ஒரு சத்தம் வருது. பின்னாடி சாஸ்கி சக்குரா கபுட்டோ 3 பேர் நிக்காங்க. எப்படி வந்தீங்கன்னு கேட்கான். டேய் இங்க போறடான்னு சொல்றான் நருட்டோ. அவன் ஜுட்ஸுவை ரிலீஸ் பண்றான். பார்த்தா 4 பேருமே நருட்டோ தான். அவன் டிரான்ஸ்பர்மேஷன் ஜுட்ஸு போட்டு இருந்திருக்கான். நருட்டோ எப்படி செஞ்சேன்னு எக்ஸ்பிளைன் பண்றான். நான் ஷேடோ குளோன் ஜுட்ஸு போடும்போது எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நான் டீம் மெம்பர்ஸ் மாதிரி ஆயிட்டேன்னு சொல்றான். நருட்டோ அப்படியே டயர்ட்ல இருக்கான். சாஸ்கி சொல்றான் நருட்டோ இரு, இனிமேல் நாங்க பாத்துக்கிட்டோம், நீ சக்கரா இழந்து போய் இருக்கன்னு சொல்றான். ஆனா நருட்டோ எதையுமே கேட்க மாட்டேக்கான். எனக்கா எனர்ஜி இல்ல, இதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு ஒரே குத்துல 3 பேரையும் அடிக்கான். சாஸ்கி நினைச்சு பாக்கான் எப்படி இவன் இப்பவும் நின்னுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சு பாக்கான். சக்குரா மிரண்டு போய் பாக்கான். கபுட்டோ நினைக்கான் அவ்வளவு சக்கராவை யூஸ் பண்ணான், அவ்வளவு ஷேடக்லன்னு வர வச்சான், ஆனா இன்னும் நின்னு அடிக்கானன்னு பாக்கான். இவன் உண்மையிலே மாசுன்னு சொல்றான். எனிமி சொல்றாங்க நாங்க இன்னும் தோக்கல, உங்களை முடிப்போன்னு சொல்றான். எங்களோட நிஞ்சுட்ஸு நீங்க பாருங்கன்னு சொல்றான். நிஞ்சா ஆர்ட் குளோன் ஜுட்ஸு போட நருட்டோ இதுவும் ஷேடோ குளோனா தான் இருக்குன்னு சொல்றான். சாஸ்கி இருன்னு சொல்றான். நருட்டோ வாய மூடு நான் பாத்துக்கிடுதுன்னு சொல்றான். ஓடி போறான். கபுட்டோ திரும்பியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டா, வா நம்மளும் போவோன்னு சொல்றான். சாஸ்கியால மூவ் பண்ண முடியல. திரும்பி அந்த கர்ஸ் மார்க் வழியை கொடுக்கு. நருட்டோவால அடிக்க முடியல, ஏதோ ஆவிக்குள்ள போயிட்டு வர்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கான். சாஸ்கி சடனா ஷரிங்கனை யூஸ் பண்ணி பார்க்கான். எனர்ஜி வீக் ஆகுது. அவன் அப்படியே கீழே விழுறான். சக்குரா சொல்றா நீ ஷரிங்கனை யூஸ் பண்ணாத, அதை யூஸ் பண்ணாதான் உனக்கு வலிக்குன்னு சொல்றா. சடனா நருட்டோவை குத்த வாரான். கபுட்டோ வந்து காப்பாத்துறான். நீங்க செத்திங்கடான்னு நருட்டோ சொல்றான். நிப்பாட்டுன்னு சாஸ்கி சொல்றான்.
நீ எவ்வளவு அடிச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அங்க உண்மையான மனுஷங்க இல்ல, எல்லாமே க்ளோன்ஸ்னு சொல்றான். அப்புறம் ரியல் மனுஷங்க எங்கன்னு கேட்கான் நருட்டோ. எனிமீஸ் நினைக்காங்க எனர்ஜி இவங்கள்ட்ட இல்லன்னு. நம்ம இப்ப போவன்ட்டு தரையில இருந்து வெளியே வராங்க 3 பேரும். கபுட்டோவை சடனா வெட்டுறாங்க. கபுட்டோ அடி வாங்குறான். சடனா ஒரு முறைக்கான். அவனுங்க மிரண்டு போய் நிக்கானுங்க 3 பேரும். நருட்டோ கபுட்டவே அடிச்சுன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு 3 பேரையும் மிதிக்கான். வாய பொழந்துட்டானுங்க எதிரி. க்ளோன்ஸ் எல்லாம் உடையுது. நன்றின்னு கபுட்டோட்ட சொல்றான். எனிமிட்ட இருந்து நருட்டோ ஸ்கிராலை எடுக்கான். கபுட்டோ கழுத்துல இருக்க கேர்ஸ் மார்க் என்னன்னு கேட்கான். சாஸ்கி ஒன்னும் இல்லைன்னு சொல்றான். சாஸ்கி கபுட்டோ மேல சந்தேகப்படுதான். இவன் சாதாரண ஆளு இல்லைன்னு நினைக்கான். அப்புறம் டவர் கிட்ட போயிட்டாங்க. கபுட்டோ டீமும் வந்துட்டாங்க. நருட்டோ தேங்க்ஸ் சொல்றான் கபுட்டோட்ட. கபுட்டோ சொல்றான், நருட்டோ நீ உண்மையிலே சூப்பர்னு சொல்றான். குட் லக்னு சொல்றான். நீங்க அந்த டோர்ல போங்க, நான் இந்த டோர்ல போறேன்ட்டு போறாங்க. கபுட்டோ உள்ள போய் பேசுறான் ஒரு ஆள்கிட்ட. யாருன்னு பார்த்தா அது ஒராச்சிமாரு. கபுட்டோவும் ஒராச்சிமாரோட ஆளுதான். அது சரியான ட்விஸ்டா இருக்கு எல்லாத்துக்கும். செகண்ட் இயர் எக்ஸாம்ல சாஸ்கியோட டேட்டா அவன்கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் என்னென்ன செய்தானோ அம்புட்டு இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கான். ஒராச்சிமாரு கேட்கான், சவுண்ட் வில்லேஜ் நல்லா பண்ணாங்களான்ட்டு கேட்கான். அவங்க தேவையே இல்லைன்னு சொல்றான் கபுட்டோ. ஆனா நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா அதுபடிதான் நடக்கும்னு சொல்றான். நீ புத்திசாலி கபுட்டோன்னு ஒராச்சிமாரு போறான் அங்க இருந்து. நருட்டோ டீம் உள்ள போறாங்க. அங்க எதுவுமே இல்ல, ஆளும் இல்ல, யாரும் இல்ல. பார்த்தா ஏதோ ஒண்ணு எழுதிருக்கு ஒரு போர்டுல. சக்குரா வாசிக்கா. சக்குரா போர்டுல உள்ள வார்த்தையை படிக்கா. ஆனா ஒண்ணுமே புரியல. சரி ஸ்கிரால பிரிச்சு பாப்போமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில பிரிச்சும் பாக்காங்க. என்னதுன்னு நருட்டோ கேட்கான். சக்குரா சொல்றா இதுல பர்சன் எழுதிருக்குன்னு சொல்றா. சாஸ்கி சொல்றான், டே இது சம்மனிங் ஜுட்சுடான்ட்டு. புகையா வருது அதுல இருந்து. தூக்கி ரெண்டத்தையும் வீசுறாங்க. பார்த்தா யாரோ ஒருத்தன் வாரான். பார்த்தா அது இருக்கா சென்சே ஹலோன்னு சொல்றாரு. நீங்களான்னு பாக்காங்க. நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு நருட்டோ கேட்கான். நான் எதுக்கு வந்தேன்னா எக்ஸாம் முடியல சுன்னின் வந்துதான் வெல்கம் பண்ணுவாங்கன்னு சொல்றான். சடனா டைம பாக்காரு இருக்கா சென்சே. நீங்க பாஸ் ஆகிட்டீங்க, நேரம் முடியதுக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொல்றாரு. கங்க்ராச்சுலேஷன் சொல்றாரு. நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு இச்சிராக்கி நூடுல்ஸ் வாங்கி தரேன்னு சொல்ல, நருட்டோக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவரை கெட்டி பிடிக்கும். அப்படியே அவரை சுத்திக்கிட்டு வரான். சூப்பர் சூப்பர்னு சொல்றான். சாஸ்கி சக்கராவும் களைச்சு போய் உட்கார்றாங்க. நீ எப்பவுமே ஹைப்பர் ஆக்டிவ் நருட்டோவை பார்த்து இருக்கா சென்சே சொல்றாரு. இவனுக்கு எப்படித்தான் இன்னும் எனர்ஜி இருக்கும்னு சாஸ்கி கேட்கான். சாஸ்கி சடனா கேட்கான், நாங்க எக்ஸாம் நடுவுல திறந்திருந்தோம்னா என்ன செஞ்சிருப்பீங்கன்னு கேட்கான். நீ எப்பவுமே ஷார்ப்னு சாஸ்கிய சொல்றாரு இருக்கா சென்சே. ஒரு ஸ்கிரால மட்டும் நீங்க எக்ஸாம் நடுவுல திறந்திருந்தீங்கன்னா மயங்கி இருப்பீங்க. அந்த மாதிரி நாங்க செட் பண்ணி வச்சிருந்தோம்னு சொல்றாரு. சாஸ்கி நருட்டோ கிண்டல் அடிக்கான். நல்ல வேலை நீங்க நடுவுல திறக்கலன்ட்டு. நருட்டோ சொல்றான், தேங்க்ஸ் கபுட்டோ தேங்க்ஸ் கபுட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சக்குரா கேக்கா, அப்படின்னா போர்ட்ல என்ன எழுதிருக்கு ஒண்ணுமே புரியலையான்னு கேக்கா. நருட்டோ சொல்றான், நம்ம தான் பாஸ் ஆயிட்டோம்ல, இனிமேல் எதுக்கு அதுன்னு கேட்கான். இருக்கா சென்சே சொல்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றது என்னோட வேலைன்னு சொல்றாரு. இதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்றாரு. இன்ஸ்ட்ரக்ஷனான்னு கேட்காங்க. ஹெவன் வார்த்தை தலைய குறிக்கி, எர்த்துன்னு போட்டிருக்க வார்த்தை ஹியூமன் பாடிய குறிக்கின்னு சொல்றாரு. புரியலன்னு நருட்டோ சொல்றான். ஹெவன் ஹியூமன் தலைய, அதாவது மிஷன்ல மூளை யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. உன்னதான் நருட்டோ மென்ஷன் பண்றாங்க இதுல அப்படின்னு சொல்றான். எர்த்து வந்து ஹியூமன் பாடியை குறிக்கி, அதாவது பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை குறிக்குன்னு சொல்றான். சக்குரா இது உன்னதான் குறிக்கி, ஏன்னா மிஷன்ல நீ தான் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஒரு மிஷன்ல மூளையையும் உடம்பையும் ஒன்னா யூஸ் பண்ணணும், அப்பதான் சேஃபா வின் பண்ண முடியும்னு சொல்றாரு. சக்குரா கேக்கா, அப்புறம் மிஸ் ஆன வார்த்தை என்னதான் குறிக்குன்னு கேக்கா. அது ஒரு சுன்னின குறிக்குன்னு சொல்றான். அப்படின்னா ஒரு சுன்னின் வந்து ஒரு லீடர், அவன் தான் அவனோட மிஷனை சேஃபா கொண்டு போய் முடிச்சு கொண்டு வருவான், அவனை குறிக்குன்னு சொல்றான். இந்த மெசேஜை தான் நான் கொண்டு வந்தேன்னு சொல்றாரு இருக்கா சென்சே. நருட்டோ சடனா சல்யூட் அடிக்கான் இருக்கா சென்சேயை பார்த்து. இருக்கா சென்சே சொல்றாரு, தேர்ட் எக்ஸாம்ல ரொம்ப முயற்சி எடுக்காதீங்கன்னு சொல்றாரு. மெயினா நருட்டோ உனக்கு தான் சொல்றேன்னு சொல்றாரு இருக்கா சென்சே. நருட்டோ சொல்றான், நான் இன்னும் ஸ்டூடெண்ட் இல்ல, நான் முழு நேரம் நிஞ்சான்னு சொல்றான். நான் இன்னும் குழந்தை இல்லன்னு சொல்றான். சாரி நருட்டோன்னு இருக்கா சென்சே சொல்றாரு. இருக்கா பழசு நினைக்காரு. அவர் தான் போய் ஆங்கோட்ட பேசுறாரு. அவங்கள எனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும், அதனால அவங்க டெஸ்ட் மேக்கரா நான் போறேன்னு சொல்றாரு. அதான் அந்த சம்மனிங் ஜுட்ஸ்ல நான் போய் இறங்குறேன்னு சொல்றாரு. ஆங்கோ சரின்னு சொல்றா. அவங்க கக்காசி ஸ்டூடெண்ட் வேற, அவங்கள நான் ரொம்ப எதிர்பார்க்கணும் ஆங்கோ சொல்றா. இருக்கோ நினைச்சு பாக்கான், இவங்களோட முழு ஸ்ட்ரென்த்த கக்காசி தான் தெரிஞ்சிருக்காருன்ட்டு. அப்புறம் ஹொக்காகே வந்து ஆங்கோவை பாக்குறாரு. கேர்ஸ் மார்க் வலிக்கான்னு கேட்காரு. இப்ப பரவாயில்லன்னு சொல்றா. ஜொன்னின் சொல்றான், ஒராச்சிமாரு வந்து ஒரு லெஜெண்டரி சன்னின். சன்னின்னா ஜொன்னினுக்கு மேல அந்த பட்டம் 3 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதை போக போக பாப்போம். ஒராச்சிமாரு அன்பு பிளாக் ஆப்ஸால கூட தொட முடியாது, அவன் செத்துட்டான்னு சொன்னாங்க. ஆனா அவன் எதுக்கு வந்தான்னு கேட்காங்க. ஒராச்சிமாரு சொன்னதை ஆங்கோ நினைச்சு பாக்கா. சாட்சி காண்டி தான் வந்தான்னு சொல்ல வரா. அதுக்குள்ள ஹொக்காகே சொல்றான், அவன் சாட்சி காண்டியா வந்தான்னு கேட்கான். இது எப்படி தெரிஞ்சுச்சுன்னு ஷாக் ஆகுறா. அப்புறம் சடனா டிவில இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, 21 டீம் பாஸ் ஆகி இங்க வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அவன் 21 டீமா வந்திருக்குன்னு நினைச்சு பாக்கா. தேர்ட் ஹொக்காகே சொல்றாரு, எக்ஸாம் இனிமேல் நிப்பாட்ட முடியாது, அது போய்கிட்டே தான் இருக்கும், அடுத்து வர்றது இதை நீ பாத்துக்கோன்னு சொல்றாரு. அடுத்து எல்லாரும் ஒரே இடத்துல அசம்பிளி ஆகுறாங்க. ஆங்கோ நினைக்கா, சிங்கிள் டிஜிட்ல தான் நம்பர் வருவாங்கன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு பேர் வந்துட்டாங்களேன்ட்டு.
எல்லா சென்ஸையும் ஒரே இடத்துல அசம்பிளி ஆகுறாங்க. எல்லாரும் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு சுத்தி சுத்தி பாக்காங்க ஒரு டீமா. சாஸ்கி டீம் வந்ததை பார்த்து ஷாக் ஆகுறாங்க ஒரு டீமும். அப்புறம் மைட் கை கக்காசிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என் டீம் பெஸ்ட், ஒன் டீமும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை எதையுமே கக்காசி கேட்காம என்னதுன்னு கேட்கான். நீ நான் சொன்னதை கேட்கலையான்னு மைட் கை சொல்றான். நீ தான் என்னோட ரைவல்னு சொல்றான். லீ பழசை நினைச்சு பாத்துட்டு இருக்கான். காய் சென்சே உங்க பேரை நான் காப்பாத்துவேன்னு சொல்றான். எல்லாரும் சாஸ்கி டீமை தான் பாக்காங்க. பார்த்தா தலைவன் ஒராச்சி மாறு அங்கேயும் மாறு வேஷத்துல வந்து நிக்கான். டெமாரி நினைக்கா 70 டீம்ல இவ்வளவுதான் பாஸ் ஆகியிருக்காங்களான்ட்டு. ஹினாட்டாக்கு நருட்டோ வந்தது சந்தோஷமா இருக்கு. சக்குரா சொல்றா 9 லீஃப் ரூக்கீஸும் வந்துட்டாங்கன்னு சொல்றா. நருட்டோ சொல்றான் ஹொக்காகே இருக்கா சென்சே, புஷி ப்ரோ சென்சே எல்லாரும் இப்ப நம்மள நம்புவாங்கன்னு சொல்றான். ஹொக்காகே நினைக்கான் நிறைய பேர் போயிட்டாங்க, முக்காவாசி பேர் நம்ம வில்லேஜ்காரங்கன்னு தான் நினைக்கான். ஆங்கர் சொல்றா தேர்ட் எக்ஸாம் பத்தி ஹொக்காகே எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னு சொல்றா. தேர்ட் ஹொக்காகே வராரு. நான் சொல்றதை எல்லாத்தையும் கவனமா கேளுங்கன்னு சொல்றாரு. சுன்னின் எக்ஸாமோட உண்மையான விளக்கத்தை சொல்றேன்னு சொல்றாரு. எல்லாரும் நினைக்கீங்க எக்ஸாம் நம்ம இன்னொரு நேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத பத்தின்ட்டு. அது மெயின் கிடையாதுன்னு சொல்றாரு. ஒரு காலத்துல எல்லா ஊரும் ஒன்னாதான் இருந்தோம், அடுத்து பவர் காட்டி சண்டை போட்டோம், தேவையில்லாமலாம் சண்டை நடக்கும்னு சொல்றாரு. அப்படித்தான் சுன்னின் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றாரு. நருட்டோ கேட்கான் அப்ப நான் சுன்னின் ஆவறது எதுக்குன்னு கேட்கான். ஹொக்காகே சொல்றாரு ஒரு ஷினோபி தான் உயிரை கொடுத்தாச்சு நாட்டோட பேரை காப்பாத்தணும்னு சொல்றாரு. இந்த தேர்ட் எக்ஸாம் மத்த நாட்டு நிஞ்சா ஹெட்டும் பாப்பாங்கன்னு சொல்றாரு. உங்களோட பவர் அவங்க நோட் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. அவங்க மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இதை நோட் பண்ணிட்டுன்னு சொல்றாரு. அதுக்கு எதுக்கு நாங்க உயிரை கொடுக்கணும்னு கீபா கேட்கான். நாட்டோட பலம் தான் ஊரோட பலம், ஊரோட பலம் தான் ஷினோபியோட பலம்னு சொல்றாரு தேர்ட் ஹொக்காகே. இந்த எக்ஸாம் மெயினா உங்களோட பவரை சோதிக்கிறதுக்காண்டின்னு சொல்றாரு, நாட்டோட பாதுகாப்புக்காண்டின்னு சொல்றாரு. டென்டன் கேக்கா அப்ப நான் எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வார்த்தையை யூஸ் பண்ணீங்கன்னு கேக்கா. நான் முதல்ல சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஷிப்பா வில்லேஜான்னு பார்த்தா நீங்க வில்லேஜுக்காண்டி தான் போராடணும்னு சொல்றாரு. இதைத்தான் நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்றாரு. இந்த எக்ஸாம் உங்க லைஃப் காண்டியும் வில்லேஜ் காண்டியும் உங்க கனவை முடிக்கிறதுக்காண்டியும் தான் இந்த எக்ஸாம் சொல்றாரு. தேர்ட் எக்ஸாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஜொன்னின் ஹயாட்டி கெக்கோ வாரான். அவன் பேசுறான் ஆனா இருமிக்கிட்டே இருக்கான். எல்லாரும் முழிக்காங்க. அவர் தேர்ட் எக்ஸாம பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஆனா அவர் இருமிக்கிட்டே இருக்காரு. என்னடா இவர் இருமிக்கிட்டே இருக்காருன்னு எல்லாரும் பாக்காங்க. தேர்ட் எக்ஸாம் வந்து ஒரு டெமோ எக்ஸாம் நடத்த போறேன்னு சொல்றாரு. எல்லாரும் என்னதுன்னு டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் டெமோன்ட்டு, இத வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்காங்க. அவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் எக்ஸாமும் செகண்ட் எக்ஸாமும் ரொம்ப ஈஸியா போயிட்டு தேர்ட் எக்ஸாமுக்கு எல்லாத்தையும் கொண்டு போக முடியாதுன்னு சொல்றாரு ஜோனி. தேர்ட் எக்ஸாமுக்கு நிறைய கெஸ்ட் வர போறாங்க, அதனால எல்லாத்தையும் கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்ல உங்கள யார் பிசிக்கல்ல டாப்ல இருக்காங்களோ அவங்கள தான் நான் கூட்டிட்டு போவேன்னு சொல்றாரு. ஈனோ நினைக்கா இப்பதான் செகண்ட் எக்ஸாமே முடிஞ்சிச்சு, அதுக்கு ஒரு பிரேக் கூட கிடையாதான்ட்டு. என்னது இதுன்னு சிக்கமாரு கேட்கான். நருட்டோ நினைக்கான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம பாத்துக்கலான்ட்டு. சென்சே சொல்றாரு உங்க எல்லாத்துக்குமே 1 vs 1 வைப்போம், இதுல யார் நல்லா சண்டை போடுறீங்களோ அவங்கள தான் கூட்டு போவோம்னு சொல்றாரு. இதுல யாருனாலும் சாகலாம், அதனால யாரெல்லாம் விலகணும்னு நினைக்கீங்களோ இப்பமே விலகிறீங்கன்னு சொல்றாரு. உங்களோட பேரை சொல்லுங்கன்னு சொல்றாரு. யார் இதுல இருந்து விலகுவாங்கன்னு சாஸ்கி கேட்கான். அவனுக்கு கர்ஸ் மார்க்ஸ் சடனா வலிய கொடுக்கு. சக்குரா சொல்றா உன்னால அந்த வலிய பொறுக்க முடியாது, அதனால விலகிக்கோன்னு சொல்றா. ஒராச்சி மாறு ஒண்ணு அப்ப கடிச்சது இன்னும் உனக்கு வலிய கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு, நீ எப்பமெல்லாம் சரிங்கனை யூஸ் பண்றியோ அப்பமெல்லாம் உனக்கு வலிய கொடுத்துக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்றா. விலகுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. நருட்டோக்கு என்ன நடக்குன்னே புரியல. ஹொக்காகே இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்காரு. ஆங்கர் சொல்றா அவனை விலக சொல்லிடுவோம், அன்பு பிளாக் ஆப்ஸ வச்சு அவனை பராமரிப்போம்னு சொல்றா. கக்காசி சடனா சொல்றான் அவன்லாம் விலக மாட்டான், அவன் ஒரு உச்சிகான்னு சொல்றான். ஆங்கர் கோவப்படுதா, அவன் உயிரோட இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமான்னு சொல்றா. அவனோட வழிலாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும்னு சொல்றான். சக்குரா சொல்றா இந்த கண்டிஷன்ல உன்னால சண்டை போட முடியாது சாஸ்கின்னு சொல்றா. வாய மூடுன்னு சொல்றான். ஆனா அவன் விட மாட்டுக்கா. நான் இத சென்சேட்ட சொல்ல போறேன்னு போறா, அமைதியா இருன்னு சொல்றான். கபுட்டோ சடனா கைய தூக்குறான், நான் விலகுறேன்னு சொல்றான். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நருட்டோ முழிக்கா இவன் எதுக்குடா விலகுறான்னு சொல்றான்ட்டு. ஜொன்னின் சரின்னு சொல்றாரு. ஏன் போறேன்னு நருட்டோ கத்துறான். கபுட்டோ சொல்றான் என்னோட உடம்புலாம் டயர்ட் ஆயிட்டுன்னு சொல்றான். அந்த சவுண்ட் வில்லேஜுக்காரன் அடிச்சது இன்னும் காது கேட்க மாட்டேக்குன்னு சொல்றான். இந்த நிலைமையில நான் சண்டை போட்டோம்னா நான் செத்துருவேன்னு கபுட்டோ சொல்றான். ஹொக்காகே சொல்றாரு அவனை நிறைய தடவை நான் பாத்திருக்கிறேன்னு சொல்றாரு. இப்பதான் அவன் முத தடவை விலகுறான்னு சொல்றாரு. ஆங்கோ அவனோட ஃபைல்ஸ் தரவா செக் பண்றா. அவன் அவ்வளவா படிக்க மாட்டான். அவன் எக்ஸாம் பாஸ் பண்ணதே 3 தடவை அட்டம் பண்ணி தான் எக்ஸாம்ல இருந்து பாஸ் ஆகி கிராஜுவேட் ஆனான்னு சொல்றா. ஆனா அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்னு சொல்றான். என்னதுன்னு கேட்காங்க. என்னதுன்னு கேட்டா ஒரு காலம் கிக்கியோ பேட்டில்னு ஒரு பேட்டில் நடந்திருக்கு. அப்ப அந்த பேட்டில்ல எனிமி பையன் ஒருத்த மட்டும் தான் பொழைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அவனை வந்து ஜொன்னின் வந்து தூக்கிட்டு வந்துட்டாரு இந்த ஊருக்கு. அந்த பையன் தான் இந்த பையனான்னு ஹொக்காகே கேட்காரு. ஆனா அப்ப அந்த பையன் எனிமி குரூப்ல இருந்தான். நம்ம ஜொன்னின் தான் வந்து மெடிக்கல் டீம்ல வச்சு அவனை சரி பண்ணாங்கன்னு சொல்றாங்க.
கபுட்டோ டீம்மேட் கேட்கான், எதுக்கு போறன்னு. இது ஒராச்சிமாரோட ஆர்டர், அதையும் மிஸ் பண்றேன்னு கேட்காரு. நீ தான் இருக்கல, நீ பாத்துக்கோன்னு கபுட்டோ சொல்றான். நீ யாருன்னு இந்த பேட்டில்ல காட்டுன்னு கபுட்டோ சொல்லிட்டு போறான். டீம்மேட் சொல்றான், நீ தான் ஒராச்சிமாரோட ஃபேவரட்ஸ்னு சொல்றான். தேங்க்ஸ்னு கபுட்டோ சொல்லிட்டு போறான். என்ன மன்னிச்சிருங்க, உங்க கூட விளையாட முடியலன்னு மனசுல நினைச்சிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். அவனோட மூஞ்ச ரிவல் பண்ண விரும்பல அவன். ஒராச்சிமாரு பாத்துக்கிட்டே இருக்கான். நருட்டோ சாஸ்கி, இந்த வாட்டி உங்க கூட சண்டை போட முடியல, அடுத்த வாட்டி போடுவேன்னு நினைச்சுக்கிட்டே போறான். வேற யாரும் போறீங்களான்னு கேட்காரு. சக்குரா கைய தூக்கி சாஸ்கிய சொல்ல போறா. சாஸ்கி கைய புடிச்சு தடுக்கான். என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலன்னு சக்குரா சொல்றா. உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொல்றான். இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்றான். எனக்கு ஸ்ட்ராங்கானவங்க கூட சண்டை போடணும்னு சொல்றான். எல்லாரும் பெஸ்ட் பிளேயர் இங்க இருக்காங்க, அவங்க கூட சண்டை போடாம நான் போக மாட்டேன்னு சொல்றான். நருட்டோக்கு என்னன்னே தெரியல. சக்குரா சொன்னதை கேளுன்னு சொல்றான் சாஸ்கிட்ட. சடனா சாஸ்கி சொல்றான், நருட்டோ நான் உன் கூடயும் சண்டை போடணும்னு சொல்றான். நருட்டோ ஷாக்ல நிக்கான். ஹொக்காகே சாஸ்கி எக்ஸாம் எழுதலான்னு ஆன்கோட்ட சொல்றாரு. கேர்ள்ஸ் மார்க் ஓப்பன் ஆனா எக்ஸாம் நிப்பாட்டிடலாம்னு சொல்றாரு. அடுத்து சென்சே எக்ஸாம பத்தி சொல்றாரு. நீங்க இங்க 20 பேர் இருக்கீங்க, இதுல வின் பண்ற 10 பேரை தான் நான் தேர்ட் எக்ஸாமுக்கு கொண்டு போவேன்னு சொல்றாரு. செத்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் எப்ப மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவானோ எப்ப முடிப்பனோ அதை நான் தான் முடிவெடுப்பேன்னு சொல்றாரு. சடனா ஒரு டிஜிட்டல் போர்டு ஓபன் ஆகுது. யாரு கூட யாரு சண்டை போடணும்னு ரேண்டமா கம்ப்யூட்டர் சூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பேட்டில் நேம் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் சாஸ்கி வெர்சஸ் யோரை அக்காடோ. யோரை அக்காடா வந்து ஒராச்சிமாரு ஆளு, அவன் கூட தான் சாஸ்கிக்கு மேட்ச். சாஸ்கி சந்தோஷப்படுதான், முத மேட்சே நம்மளுக்கான்ட்டு. எல்லாரும் சாஸ்கியை தான் பாக்காங்க. 2 பேரையும் முன்னாடி வர சொல்றாங்க. 2 பேரும் வராங்க. உங்க 2 பேருக்கு இந்த மேட்ச் ஓகே தானு கேட்காரு சென்சே. 2 பேருமே தயாருன்னு சொல்றாங்க. நருட்டோ நினைக்கான், சாஸ்கி வின் பண்ணிட்டு ஏன் கூட சண்டைக்குவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். சாஸ்கிக்கு இன்னும் கேர்ஸ் மார்க் வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. சண்டை போடாதவங்கள மேல வேடிக்கை பார்க்க சொல்றாங்க. கக்காஷி சடனா சாஸ்கி பக்கத்துல வரான். நீ ஷரிங்கனை யூஸ் பண்ணாதன்னு சொல்றான். சாஸ்கி சிரிச்சுக்கிட்டே, நீங்க இதை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்கான். கேர்ஸ் மார்க் ஓபன் ஆச்சுன்னா நான் மேட்ச் ஸ்டாப் பண்ணிடுவேன்னு சொல்றாரு கக்காஷி. ஸ்டாப் பண்றீங்களான்னு கேட்கான். சாஸ்கி பழச நினைச்சு பார்க்கான். நம்ம சக்கராவை எப்ப ரொம்ப யூஸ் பண்ணதுமோ அப்பதான் இது ஓபன் ஆகுது. சரி, நம்ம ஷரிங்கனை யூஸ் பண்ணாம சண்டை போடுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஒராச்சிமாரு மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன நடக்கணும் பாக்கான். எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க சாஸ்கிய. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சடனா அவன் கையில சக்கராவை ஏத்திட்டு ஓடி வாரான். குணாய் எடுத்து வீசுதான், தடுக்கான். சடனா சாஸ்கி அவனுக்கு ஒரு லாக்கு போட சூப்பர் நருட்டோ கத்துறான். பார்த்தா அவன் சாஸ்கியோட சக்கராவை அப்சர்வ் பண்றான். சாஸ்கியால நகல முடியல, அவன் தலைய புடிச்சிட்டான். சாஸ்கியோட சக்கராவை யோராய் அப்சர்வ் பண்றான். எல்லாரும் பயந்துட்டே இருக்காங்க சாஸ்கி அடி வாங்குறத பார்த்து. சாஸ்கி சக்கராவை தான் அப்சர்வ் பண்றான்னு சாஸ்கி கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டியான்னு யோராய் கேட்கான். சாஸ்கி அப்படியே கிடைக்கான், அசைய கூட முடியல. ஒராச்சிமாரு அதை பார்த்து சிரிக்கான். யோராயோட எபிலிட்டி தனியா உன்னோட சக்கராவை அப்சர்வ் பண்ணிரும், நீ எப்படினாலும் கேர்ஸ் மார்க் பவரை யூஸ் பண்ணி தான் தீரணும்னு ஒராச்சிமாரு நினைச்சுக்கிட்டு இருக்கான். சாஸ்கிக்கு வழி தாங்க முடியல. சாஸ்கி கேர்ஸ் மார்க்கை யூஸ் பண்ணா மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். சாஸ்கி சடனா விடுன்னு வயிற்றுல மிதிச்சு தள்ளுறான் யோராய. உன்னோட கதையை இப்பமே முடிக்கன்னு யோராய் ஓடி வாரான். சாஸ்கி அவனோட மூவ்மெண்ட் எல்லாம் பிளாக் பண்ணிட்டே இருக்கான். சுத்தி வாரான். சாஸ்கி மிதிக்க பார்க்கான், அவன் பிளாக் பண்ணிட்டே போறான். என்ன செய்யலான்னு சாஸ்கி யோசிக்கான். காரா மேல இருந்து பார்க்கான். சாஸ்கி உன்னோட பவர் அவ்வளவுதானான்னு யோசிக்கான். நருட்டோ சடனா கத்துறான். சாஸ்கி நீ பெரிய உச்சிக்கா அது இதுன்னு கத்துவேன், இப்போ உன் பவர் அவ்வளவுதானா அப்படின்னு நருட்டோ இங்க இருந்து கத்துறான். சாஸ்கி சடனா நருட்டோ பக்கத்துல இருக்க லீய பார்க்கான். ஏதோ பிளான் பண்றான். யோராய் வாரான், அடிக்கான், பிளாக் பண்ணிட்டே இருக்கான் சாஸ்கி. எல்லாரும் அதிர்ச்சியில பாக்காங்க. சடனா சாஸ்கி சிரிக்கான். ஒரே கிக்கு விடுறான். அவன் ஏர்ல பறக்கான். லீ மிரண்டு பாக்குறான், ஏன்னா அது லீயோட மூமெண்ட். மைட்கா என்னடா இதுன்னு யோசிக்கான். டான்சிங் லீஃப் ஷேடோன்னு போடுதான். சடனா கேர்ஸ் மார்க் வெளியே வருது. ஒராச்சிமாரு சிரிக்கான், இப்ப வந்துட்டேன்ட்டு. நருட்டோ கேர்ஸ் மார்க்கை இப்பதான் முதல்ல பாக்கான். சாஸ்கி சக்குராவை நருட்டோவை சொன்னதை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். கக்காசி சண்டையை நிப்பாட்டிடலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா சாஸ்கி என்ன எதாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் தான் எதனாலும் கண்ட்ரோல் பண்ணுவோம் கேர்ஸ் மார்க்கை ரிட்டர்ன் பண்றான். ஒராச்சிமாரும் ஆன்கோ கக்காசி எல்லாரும் மிரண்டு போய் பாக்காங்க, இவன் எப்படி இதை ரிட்டர்ன் பண்ணான்ட்டு. சாஸ்கி ரொட்டேஷன்ல ஒரு கிக்கு விடுதான். லயன் பரேஜ்னு போடுதான். அவனும் பின்னாடியே போய் விழுறான். யோராய் படுத்தவன் தான், எந்திக்கவே இல்ல. ஜொனின் சென்சே பாக்காரு, அவன் எந்திக்கவே இல்ல. சாஸ்கி எந்திச்சு நிக்கான். சாஸ்கிய வின்னர்னு அறிவிக்காரு. நருட்டோ சந்தோஷப்படுறான். சாஸ்கி விழ போறான். கக்காசி வந்து புடிச்சிட்டான் அவனை. கக்காசி சொல்றான், லீயோட மூவ்மெண்ட்டை நீ ஷரிங்கனை யூஸ் பண்ணி காப்பி பண்ணிட்ட,
அத லயன் பராஜின் வர புதுசா ஒண்ணு போட்டிருக்கேன்னு சொல்றான். எல்லாரும் சுத்தி சந்தோஷப்படுறாங்க. சாஸ்கி நினைக்கான் உன்னாலதான் நான் ஜெயிச்சேன் லீன்னு நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். லீ நினைக்கான் நம்மளோட மூமெண்ட்டை இவன் காப்பி பண்ணிட்டான்ட்டு. சாஸ்கி உண்மையிலே ஸ்ட்ராங்குன்னு நினைக்கான். மைட் காய் நினைக்கான் இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல டைஜிட்ஸு சூப்பரா பண்றான்ட்டு. இவன் சரிங்கனுக்கே மாஸ்டர் ஆகிருவான் போலுக்குன்னு சொல்றான். இவனை பார்த்தா சின்ன வயசுல கக்காசியை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்றான். டென்டன் நினைக்கா போன வருஷம் நம்பர் 1 ரூக்கி நெஜி தான் இருந்தான், ஆனா இந்த வருஷம் சாஸ்கி இருக்கான்னு சொல்றா. கக்காசி நினைக்கா சாஸ்கி உண்மையிலே உச்சிகா கிளானுக்கே பெருமை சேர்ப்பான்ட்டு. சரிங்கனை சூப்பராவும் யூஸ் பண்றான்னு நினைக்கான். ஆன்கா நினைக்கா இவன் அதுக்குள்ள கர்ஸ் மார்க்க நல்லா கண்ட்ரோல் பண்றான்ட்டு. காராக்கு உடம்பெல்லாம் நடுங்குது அந்த சண்டையை பார்த்துட்டு. ஈனோ சூப்பர்னு சாஸ்கியை பார்த்து கத்துறா. ஒராச்சி மாதிரி இது வெயிட்டா பண்றான்னு நினைக்கான். மெடிக்கல் டீம் சாஸ்கியை கூப்பிடுதாங்க, வாங்க உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ட்டு. கக்காசி நீங்க போங்கன்னு சொல்றான். அவனை நான் பாத்துக்கிறதுன்னு சொல்றான். உன்னோட கர்ஸ் மார்க்க சீல் பண்ணணும்னு சொல்றான். நான் இந்த மேட்ச பாக்கணும்னு சாஸ்கி சொல்ல எதுவும் பேசாம என் கூட வான்னு கக்காசி சொல்றான். சரின்னு போறான். நருட்டோ சனா சாஸ்கி கர்ஸ் மார்க்க பத்தி யோசிக்கான். சக்குராட்டா கேட்கான் அவன் கழுத்துல இருந்து வந்துச்சு அது என்னன்னுட்டு. சாஸ்கி சக்குராட்டா சொல்லிருக்கான் நருட்டோக்கு இந்த விஷயத்த பத்தி சொல்லக்கூடாதுன்ட்டு. அவன்கிட்ட சொன்னா இத பத்தி வருத்தப்படுவான்னு சொல்றா. சக்குரா நான் அதை பத்தி பாக்கலேன்னு நருட்டோட போய் சொல்றா. அடுத்தது செகண்ட் மேட்ச்க்கு போறாங்க. எல்லாரும் யாரு பேரு வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த மேட்ச் அபுமி ஜாக்கு வெர்சஸ் ஷீனோ அபுராமே. அந்த ஜாக்குங்கிறவன் சவுண்ட் வில்லேஜுக்காரன். ஷீனோக்கும் அவனுக்கு தான் சண்டை ஆரம்பிக்க போகுது. 2 பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சக்குரா நினைக்கா இவன் அந்த சவுண்ட் வில்லேஜுக்காரன்லான்ட்டு. சவுண்ட் வில்லேஜுக்காரன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். கீபா சொல்றான் அவன் உண்மையிலே ஸ்ட்ராங்குன்ட்டு. ஹினாட்டா பயப்படுதா. சடனா ஒராச்சி மரம் அந்த இடத்துல இருந்து மறைதான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நீ போயிரு இல்லனா செத்துருன்னு சவுண்ட் வில்லேஜுக்காரன் சொல்றான். இன்னும் கை எனக்கு வேலை பார்க்கணும்னு சொல்றான். உன்னை கொள்ளதுக்கு ஒரு கையே போதும்னு சொல்றான். சீனோ சடனா தடுக்காம அடியே. ஒரு கைய வச்சுலாம் என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சீனோ சொல்றான். சடனா சவுண்ட் வேவ் அவன் மேல போடுதான். சீனோ அப்படியே செத்த மாதிரி கிடக்கான். கக்காசி ஷீல் ஜுட்ஸு ரெடி பண்றான். சாஸ்கிட்ட அப்படியே இருன்னு கக்காசி சொல்றான். சடனா ஜுட்ஸு போடுதான். அவன் உடம்புக்குள்ள அப்படியே ஜுட்ஸுல சீல் பண்றான். வலி தாங்க முடியாம கத்துறான் சாஸ்கி. ஆனா சீல் பண்ணிட்டான். இந்த சீலிங் ஜுட்ஸு உனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும்னு சொல்றான். உன்னாலேயே நம்ப முடியாத அளவுக்கு பவர் கிடைக்கும்னு சொல்றான். மயங்கி விழுதான் இதை கேட்டுட்டு சாஸ்கி. சடனா ஒரு சவுண்டு வருது. இவன் இந்த ஜுட்ஸுவை ஹேண்டில் பண்ணுவான் நீ நினைக்கியான்னு கேட்கான். பார்த்தா ஒராச்சி மாறு. நீ வளர்ந்துட்ட கக்காசின்னு சொல்றான். கக்காசி அப்படி நடுங்கிக்கிட்டே நிக்கான். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றான் ஒராச்சி மாறு. கக்காசி அப்படியே பயந்துகிட்டே சொல்றான் நான் உன்னை பார்க்க வரல, உனக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கானே அவனைத்தான் பார்க்க வந்தேன்னு சொல்றான். எதுக்குன்னு கக்காசி கேட்கான். உனக்கு தெரியாததான்னு கேட்கான். உன்கிட்ட இருக்க கிஃப்ட் மாதிரி எனக்கும் வேணும்னு சொல்றான். என்னதுன்னு கேட்கான். ஷரிங்கன்னு சொல்றான். உச்சியா பவர் எனக்கும் வேணும்னு சொல்றான். அடுத்து ஷீனோ அடிபட்டு கிடந்தான். எல்லாரும் முடிஞ்சிட்டான்னு பாக்காங்க. ஆனா அவன் ஒரு அடி கூட படாம இருக்கான். சாக்கு இது எப்படி நடந்துச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு அடி கூட படலையேன்னு பார்த்தா அவன் உடம்புல இருந்து ஒரு இன்செக்ட் வருது. இன்செக்ட் கூட்டமா வெளியே வந்துகிட்டே இருக்கு. என்னையவா ஏமாத்தா பாக்கான்னு கேட்கான் சாக்கு. பார்த்தா சாக்கு பின்னாடி வண்டு கூட்டமே வருது. அவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஷீனா சொல்றான் இந்த இன்செக்ட் சக்கராவை உறிஞ்சிரும், அது குரூப்பா தான் அட்டாக் பண்ணுன்னு சொல்றான். உன்னோட கதை அவ்வளவுதான், நீ விழக்கூடாதுன்னா பேசாம கிவ் அப் பண்ணிட்டு போயிருன்னு சொல்றான். ஒரு கைய வச்சுலாம் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நீ என்ன அடிக்கணும்னு பாத்தீனா உன்னோட ஹோல்ஸ் வழியா நான் இன்செக்ட் அனுப்பி உன் கதையவே முடிப்பேன்னு சொல்றான். சடனா சாக்கு ஒராச்சு மாறுவோம் நினைக்கான். சாக்கு பழசு நினைச்சுக்கிட்டு இருக்கான். சாப்பாடை திருடிட்டு ஓடுறான். 2 பேரும் சாக்குவை துரத்துறாங்க. பார்த்தா அது ஒரு முட்டு சந்து. சாக்கு மாட்டிக்கிட்டான். அந்த 2 பேரும் வந்துட்டாங்க. அவனை அடின்னு அடிக்காங்க. அந்த பிரெட்டை பாத்துக்கிட்டே கோவத்துல இருக்கான். அதை சாப்பிட்டு முடிக்கான். சடனா கோவத்துல அவங்கள அடிக்க கிளம்புறான். அப்பந்தான் ஒராச்சி மாறு வாரான். உனக்கு தைரியம் இருக்குன்னு சொல்றான். சாக்கு யாரடா இவன் பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னோட கோவத்தை பார்த்தேன், நீ ஏன் கூட சேரு, உனக்கு ஸ்ட்ரென்த்த நான் தாரேன்னு சொல்றான். சாக்கு என்னன்னு தெரியாம பாத்துக்கிட்டே இருக்கான். சரின்னு ஒராச்சி மாறு கூட போறான். எனக்காண்டி சண்டை போடு, உனக்கு தேவையான சக்தியை நான் தரேன்னு ஒராச்சி மாறு சொல்றான். அந்த சவுண்ட் வேவ் சக்தியே ஒராச்சி மாறு தான் அவனுக்கு கொடுக்கான். அதை வச்சு எதிரியை எல்லாம் அடிக்கான். கண்ணுல பட்டவனெல்லாம் முடிக்கான். அப்படியே சாஸ்கி கைய உடைச்சதே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்றான். பார்த்தா சடனா 2 கையும் யூஸ் பண்ண போறான். கைய சடனா அவனே சரி பண்ணிக்கிடுதான். உன் கதையை நான் முடிக்க போறேன்னு சொல்றான். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சவுண்ட் வில்லேஜுக்காரன் என்னடா மாஸ்க் காட்டுறான்னுட்டு. ஒராச்சி மாறு சொல்றான் சவுண்ட் வில்லேஜையே நான் தான் உருவாக்குறேன்னு சொல்றான். எனக்காண்டிதான் எல்லாரும் வேலை பார்க்காங்கன்னு சொல்றான்.
என்னோட பேச்ச மட்டும் தான் அவங்க கேட்பாங்கன்னு சொல்ல கக்காசி கேட்கான், சாஸ்கியே உன்னோட விளையாட்டு பொருள் நினைச்சியான்னு கேட்கான். இல்ல, அவன் ஒரு டிஃபரெண்ட்னு சொல்றான். மிச்சவங்கள தான் நான் தேவைக்குன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். பார்த்தா சாக்கு கை வெடிக்கி சவுண்ட் வேவ்ஸ் எல்லாம் வெளியே வருது. என்னடா இதுன்னு பாக்காங்க. பார்த்தா இன்செக்ட வச்சு ஹோல்ஸ மறைச்சிட்டான். அது பிரஷர் தாங்க முடியாம கைய வெடிச்சிட்டு சீனா சொல்றான், என்கிட்ட மோதாதன்னு முதல்ல சொன்னேன்னு சொல்றான். நீ என்ன அடிக்கணும் முன்னாடியே நான் இன்செக்ட வச்சிட்டேன்னு சொல்றான். சாக்கு சீனோவை அடிக்க வரான். சடனா சீனோ ஒரே அடியில அடிக்கான். அவன் அப்படி போய் குப்பர சாயிரான். ஒராச்சிமாரு கக்காசிய பார்த்துட்டு நடந்து வரான். கக்காசி பயந்து போய் நிக்கான். பக்கத்துல வரான். சடனா சிடோரிய ஓபன் பண்றான். நீ லெஜெண்டரி சன்னினா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றான். நீ சாஸ்கிய தொட முன்னாடியே நீ செத்துருவேன்னு சொல்றான். என்ன சொன்னு ஒராச்சிமாரு கேட்டான். உன்னோட சீலிங் ஜூட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்றான். அவன் சாதாரண ஆள் இல்ல, அவன் ஒரு போராளின்னு சொல்றான் சாஸ்கிய பார்த்து. ஒராச்சிமாரு சொல்றான், அவன் எப்படினாலும் ஒரு நாள் என்ன தேடி கண்டிப்பா வருவான். அவனுக்கு பவர் தேவைப்படும் சொல்லிட்டு கிளம்புறான். நீ என்ன கொல்லணும்னு நினைச்சியா, முடிஞ்சா வந்து பாருன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். கக்காசி பயந்துட்டு இருக்கான். நம்ம ஒராச்சிமாரு கூட சண்டை போட போனோம், நம்மளே ஒரு கிறுக்கனா இருப்போம் போலுக்கு நினைச்சிட்டு இருக்கான் கக்காசி. சாஸ்கி அப்படியே மயங்கியே கிடக்கான். அடுத்து மேட்ச காட்டுறாங்க. சாக்கு கை ஓட்ட ஓட்டையா ஆகி கிடக்கு. சீனோவை வின்னர்னு அறிவிக்காங்க. லீ கேக்கான், அவன்கிட்ட என்ன பவர் இருக்குன்னு கேக்கான். சடனா நெஜி பியாக்குகனை போட்டு பாக்கான். மிரண்டுட்டான். அவன் உடம்பு ஃபுல்லா இன்செக்டா தான் இருக்குன்னு சொல்றான். அதுக்கு ஒரு கிளானோட பவர், அவங்க இன்செக்டா மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுல அவங்க கில்லாடின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு கதை தெரியும் நெஜி சொல்றான். அவங்க ஃபைட் பண்றதே இன்செக்ட வச்சுதான். அவங்க இன்செக்டுக்கு சக்கராவை சாப்பாடா கொடுப்பாங்கன்னு சொல்றான். எல்லாரும் அதிர்ச்சியிலே பாக்காங்க அவனை. சாக்கு டீம்காரி என்னாச்சுன்னு கேக்கா. இன்செக்ட வச்சு ஹோலை அடைச்சிட்டான். அதனால வேவ்ஸ் வெளியும் வர முடியாம உள்ளேயும் போக முடியாம உள்ளே வெடிச்சிட்டுன்னு சொல்றான். இனிமேல் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, உனக்காண்டி நான் சண்டை போடுவேன்னு சவுண்ட் வில்லேஜ்காரன் சொல்றான். நருட்டோ சொல்றான், சீனோ உண்மையிலே ஸ்ட்ராங்கு, அவன் கூட நானும் சண்டை போறேன்னு சொல்றான். ஹினாட்டா டீம் சூப்பர்னு சொல்றாங்க. நீங்களும் ஜெயிச்சிட்டு வாங்கன்னு சீனோ சொல்றான். சடனா கக்காசி வாரான் மேட்ச பாக்க. சக்குரா சாஸ்கி எப்படி இருக்கான்னு கேக்கா. அவன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான், நீ கவலைப்படாதன்னு சொல்றான். பார்த்தா அன்பு பிளாக் ஆப்ஸ வச்சு ப்ரொடெக்ட் பண்ண சொல்லிட்டு வந்திருக்கான். அடுத்த மேட்ச காட்டுதாங்க. அடுத்த மேட்ச் மிசூமி வெர்சஸ் கான்கரோ. மிசூமி யாருன்னா கபுட்டோ டீம்காரன். நருட்டோ கான்கரோவை முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். நீ ஒரு குழந்தை, என்னோட டெக்னிக்க நான் உன்கிட்ட காட்ட விரும்பல, பேசாம கிவ் அப் பண்ணிருன்னு மிசூமி கான்கரோவை பார்த்து சொல்றான். கான்கரோ சொல்றான், அதேதான் நானும் சொல்ல வரேன், பேசாம நீ வெளியே போயிருன்னு சொல்றான். தேர்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எபிசோடு முடியுது.